மனிதர்கள் விசித்திரமானவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய நடத்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு. வாழ்க்கையில் ஏமாந்து போகிறது ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு போகக்குள்ள கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் இல்லை. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நாமளும் இருக்க வேண்டியது. மற்றாக்களை ஏமாற்றுகிறவர்கள் குரூரமாக நடந்து கொள்கிற போது அவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்து அதுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு அடியை கூட நாம் எடுத்து வைக்கலன்னு சொன்னா இந்த வாழ்க்கை அப்புறம் என்னது? புத்திசாலித்தனம் என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்துறதுக்காக as a whole, அப்படி இல்லாம மற்றவர்களை துன்பப்படுத்துறதுக்கான ஒரு டூலாக, ஒரு விஷயமாக ஒரு போதும் மாறக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆற்றல்களும் நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனமும் மற்றவர்களை ஏதோ ஒரு இடத்துல கை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு பயன்படுத்தணுமே ஒழியா அவர்களை புலி பண்ணி, அவர்களை மட்டப்படுத்தி, அவர்களை தாக்கி, அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு விடயமாக இண்டிவிஜுவல் அளவுலையும் இருக்கக்கூடாது, ஒரு கண்ட்ரிஸ் லார்ஜாகவும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சோகோல்ட் புத்திசாலித்தனம் தான். சில இடங்களில் ரொம்ப ஏமாளியாக மனிதர்கள் இருந்துட்டு பேசிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நடக்கப்படாது. அண்மையில் எனக்கு ஒரு விடயம் நடந்தது. நான் எப்போதுமே புத்தகம் வாங்குற அந்த புத்தக கடையில், அது ஒரு பழைய புத்தகங்கள் விற்கிற கடை, லண்டனில் ஹியூஸ்டன்ல இருக்கி. அந்த கடையில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெண் இருக்கா. அவள் அந்த புத்தக கடையில் கேஷியர். ரொம்ப நிறைய வாசிச்சு தெளிந்த ஒரு மனுஷி, ஒரு வெள்ளக்கார இங்கிலீஷ் பொம்பளை. நான் எப்போ புத்தகம் வாங்க போனாலும் அவள் விஷ் பண்ணிட்டு அந்த எனக்கு தேவையான புத்தகங்கள் எடுத்துட்டு வாரது. இந்த பயணம் புத்தகம் எடுக்க போகக்குள்ள அவள் ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஸ்டேட்ல இருந்தா, ஒரு நிலை இல்லாத ஒரு ஸ்டேட்ல ஆடிட்டே இருந்தா. என்ன விஷயம் சொல்லி கேட்டதுக்கு அவ சொன்ன அப்படின்னு சொன்னா, புத்தகம் வாங்க வர சிலர் அவட புத்தகங்களை எடுத்துட்டு போறாங்களா. மேல வீடியோ இருக்கு, அவங்க கீழே ஸ்கிரீன் இருக்கு, அவங்க பார்க்கலாம். பட் அவ என்ன சொன்னா, நான் அந்த அவங்களை ஸ்டாப் பண்ணல, புத்தகத்தை திருடிட்டு போறவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணல. அந்த புத்தகங்கள் எல்லாம் மிஞ்சி போனா ஒரு 5 பவுன் 6 பவுன், கொஞ்சம் நல்ல பழைய புத்தகம், வேல்யூவபிளான புத்தகம் சொன்னா ஒரு 10-12 பவுன் அப்படிதான் பேர். ஸோ புத்தகம் வாசிக்கிறார்கள் அந்த கடையில் அந்த புத்தகங்களை, பழைய புத்தகம் இருக்கிற கடையில் ஒரு புத்தகத்தை திருடிட்டு போறங்கிறது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் தான். அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணல, உங்களுக்கு வீடியோக்கு தானே, உங்களுக்கு இதுக்கு தானே, ஏன் ஸ்டாப் பண்ணல, அவங்க வாசிக்கிறார்கள் தானே, வாசிக்கட்டும், இந்த புத்தகத்தை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க நான் மாதிரி பேசினேன். அப்புறம் நான் அவங்க கூப்பிட்டு சொன்னேன், அது அப்படி அல்ல, நீங்கள் அவங்கள இவ்விடத்துல ஸ்டாப் பண்ணலன்னு சொன்னால் அவங்க போய் இதே வேலையை இன்னொரு இடத்துல போய் செய்ய பார்ப்பாங்க, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஆளை இது செய்ய பார்ப்பாங்க, அங்கே வேறு மாதிரியான பிரச்சனைகள் வாரது சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ எங்கே நாம் ஒரு பிள்ளையை காண்றோமோ நம்மளால் கையால் தடுக்க முடியும்னு சொன்னால் அதை கையால் தடுக்கணும், இல்லை வாயால் பேசி தடுக்கணும்டா தடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் ஒதுங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவட சொன்னேன். நான் அதுக்கப்புறம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். நான் என்ன செல்ல பாருன்னு சொன்னால், புத்தகம் வாசிக்கிற புத்தகம், அதாவது ஒரு பழைய புத்தக கடைக்கு புத்தகம் எடுக்கிறார்கள்னு சொன்னால் they should be like kind of ஒரு விவிடான ரீடர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஏன்னா சும்மா எல்லாரும் புத்தகங்களை தேடி போய் வாசிக்கிறல்லையே. அப்படியான ஒரு புத்தக கடைக்கு வாரவர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப அறிவோட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக மற்றவங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு பக்கம் தான் ஏமாறுறேன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு வைக்கிற ஒரு பக்குவமும் ஒரு பண்பும் இருக்குதானே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் பண்பும் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எங்கெல்லாம் நாம் ஒரு பிள்ளையை காண்றோமோ அங்கே நாம் போய் முன்னுக்கு நின்று தடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏமாளியாக இடிக்கப்படாங்கிற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் விசித்திரமானவர்கள், அவர்களை சில நேரங்கள் நம்ப முடியாமல் இருக்கணும்னு நான் சொல்வதுக்கான காரணம் இப்படியான விடயங்கள் தான். நீங்கள் உண்டு ஏமாத்துறது, மற்றது ஏமாறுகிறோம் என்று தெரிஞ்சும் ஏமாளியாக பேசாமல் இருந்து போகிறது.